CIA அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு விதுஷ் எழுதியிருக்கிறாங்க. சுவாசம் கொண்டு வந்திருக்கு. CIA பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 உளவு சேகரிக்கும் அமைப்பு அவங்க தான். அவங்கள மீறி நம்ம எதுவும் பண்ணிட முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க பயங்கரவாத நெட்வொர்க்கை பற்றி அவங்க சேகரிக்கக்கூடிய உளவு தகவல்களில் தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பயன்படுது. எந்த நாடும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதை பற்றின ஒரு தெளிவான சித்திரத்தை இந்த புத்தகம் அளிக்குது. CIA எப்படி தொடங்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, ஏன் CIA வந்ததுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக ஒரு ஆய்வு ரீதியில் அனலைஸ் பண்ணி இந்த புத்தகத்தை விதுஷ் எழுதியிருக்கிறாங்க. விதுஷ் எப்போதுமே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் அதோட தொடர்புடைய பல விஷயங்களை பற்றி சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் மாதிரி தான் அந்த புத்தகத்தை கொடுப்பாங்க. இந்த புத்தகமும் அப்படி தான் வந்திருக்கு. CIA சேகரிக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு பின்னாடி அவங்க இருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் அவங்க செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றியும் ரெண்டையுமே தெளிவாக அவங்க டீட்டெயிலில் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான சாய்வும் எடுத்து CIA தான் பெஸ்ட்டுன்னு சொல்லவும் தயங்கலை, அதே மாதிரி CIA பண்ண தப்புகளை சொல்லவும் தயங்கலை, சாய்வெடுத்து எந்த முடிவுக்கும் அவங்க போகலை. CIA ஒரு நாட்டில் தன்னோட பிடி இருக்கணும்னு நினச்சா எதை பண்ணவும் தயங்க மாட்டாங்க. குறிப்பாக கம்யூனிசம் நாடுகளில் கம்யூனிசத்தினால அமெரிக்காவுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும்னு தெரிஞ்சால் அவங்க ஏதோ ஒரு வழி மூலமாக ஒரு பொய்யான தகவல்களை பரப்புறதன் மூலமாகவோ அல்லது தன்னோட ஒரு ரகசிய ஏஜெண்ட்டை அங்கே அனுப்பி வேலை பார்க்குறதன் மூலமாகவோ எல்லாத்தையும் அவங்க எல்லா நாட்டிலையும் செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக CIA வெர்சஸ் இந்தியா அப்படிங்கிற அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம், நல்லா வந்திருக்கு, அதை படிங்க. அப்போது அந்த நாடு அந்தந்த கம்யூனிசம் வளரக்கூடிய நாடுகளில் அல்லது பயங்கரவாதம் வளரக்கூடிய நாடுகளில் அதை ஒழிக்கிறதுக்கு CIA என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்க அரசாங்கமும் CIAவும் வேறு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு பனிப்போர் இருந்ததோ அதே மாதிரி KGBக்கும் CIA-வுக்கும் இருந்த பனிப்போரை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. CIA ஒரு கட்டத்தில் ஜெயிக்குது, KGB அதை முறியடித்து அதை விட ஜெயிக்குது, அந்த பனிப்போர் ஒரு கட்டத்துக்கு போகுது, ரஷ்யா உடைந்து பல நாடுகளாக சிதறும் வரை இந்த பனிப்போர் அப்படியே இருந்திருக்கு. வெளியே தெரிஞ்சதெல்லாம் அமெரிக்காவுக்குமான ரஷ்யாவுக்குமான பனிப்போர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த புத்தகம் தெளிவாக அந்த பனிப்போருங்கிறது கிட்டத்தட்ட KGBக்கும் CIA-வுக்குமான பனிப்போருங்கிறது தெளிவாக அந்த புத்தகம் சொல்லுது. சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்களை CIA என்ன பண்ணுது அப்படிங்கிற அத்தியாயம் முழுக்கக்கூடிய அத்தியாயம். கிட்டத்தட்ட வதை முகாம்கள் மாதிரி, கிட்டத்தட்ட வதை முகாம்களாகவே ஏற்படுத்தி அவங்க எப்படி வதை செய்யப்பட்டாங்கன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சால்ட் பிட், அந்த உப்பு குழிகளை பற்றியும் சரி, ஈராக்கில் இருக்கக்கூடிய அபு கிரைப்னு சொல்லக்கூடிய இடங்களை பற்றியும் சரி ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. அதே சமயம் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி எப்படி நம்மளால் CIA-வை புறக்கணிக்க முடியாதுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி படிங்க. நன்றி.